எல்லாம் சேர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13 15 வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 15 வரை. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். ஸோ இதுதான் சீஷத்துவத்தினுடைய அழைப்பை குறித்த காரியங்கள். முதலாவது, ஒரு சீஷன் அழைக்கப்படுகிறான். அவர் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர் முதலாவது சீஷர்களை அழைக்கிறார். ஆமென். ஃபர்ஸ்ட், சீஷத்துவம் என்பது ஒரு அழைப்பு. ஆமென். ரெண்டாவது, அவர் 12 பேரை என்ன பண்ணாராம்? தெரிந்தெடுத்தார். ஸோ ரெண்டாவது, சீஷர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். முதலாவது என்ன? அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். மூணாவது, அவர்களை கடைசியாக முடியும் போது இப்படி வார்த்தை சொல்லுது, ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினார் அப்படின்னா நியமிக்கப்பட்டவர்கள், அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். ஸோ கடைசியாக நான் ஒன்று சேர்த்துக்க விரும்புகிறேன், அனுப்பப்பட்டவர்கள். அப்போது ஒரு சீஷத்துவ காரியத்தில் 4 காரியங்கள் இருக்குது. ஒன்று என்ன செய்யணும்? அழைக்கப்படணும். ரெண்டாவது என்ன செய்யப்படணும்? தெரிந்தெடுக்கப்படணும். மூணாவது என்ன செய்யணும்? ஏற்படுத்தப்படணும். நாலாவது என்ன செய்யணும்? அனுப்பப்படணும். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அத்தனை பேரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே அவருக்கு சித்தமானவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே அவருடைய சித்தமானவர்களாய், அவருடைய விருப்பத்தின் பிள்ளைகளாய், அவர் விரும்புகிறவர்களாய் நம்மளை என்ன செய்கிறாரு? பார்க்குறார். ரெண்டாவது, நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து, நம்முடைய பின்னணியிலிருந்து, நம்முடைய சந்ததியிலிருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த சமுதாயத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சீஷத்துவ காரியத்தை செய்வதற்காக. இன்னும் சொல்ல போனால் இயேசுவை பின்பற்றுவதற்காக நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இது ரெண்டாவது. மூணாவது என்ன? ஏற்படுத்தியிருக்கிறார். இல்லை, எதுக்கு ஏற்படுத்தினார்? நீங்களும் நானும் இதே நிறைய காரியங்கள் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் நம்மை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தியிருக்கிறார், நியமித்திருக்கிறார், அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். நாலாவது, அவர் நம்மை அனுப்புகிறார். எந்த நோக்கத்துக்காய் நம்மளை அழைத்தாரோ, எந்த நோக்கத்துக்காய் நம்மளை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்துக்காக நம்மை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவரால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவரால் இந்த மதுரை பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவரால் நம்ம இருக்கிற இடத்துக்கு நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ இதுதான் ஒரு சீஷத்துவத்தினுடைய நிலை. இன்னைக்கு நம்ம இந்த 3வது காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அவர்களை ஏற்படுத்தினார். சீஷர்களை அவர் ஏற்படுத்தினார், இல்லைன்னா நியமித்தார். ஆண்டவர் ஒரு சீஷனை எதற்காக நியமிக்க வேண்டும்? ஏற்படுத்த வேண்டும். இந்த ஏற்படுத்துகிற காரியத்தை தான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார், அல்லனா நியமித்திருக்கிறார், இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக, குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நீங்களும் நானும் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இல்லை, உலக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஒரு 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 காரியத்தை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அவங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது.
அவர்களுக்காக பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்குது, ஒரு பெரிய வேலையை வச்சிருக்குது, ஒரு பெரிய பொறுப்பை வச்சிருக்குது, ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறது. அந்த ஊழியத்திற்காக கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியமித்திருக்கிறார். ஆமென். அது என்னங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சீசன் முக்கியமாக 3 காரியத்துக்காக அவன் ஏற்படுத்தப்படுகிறான். எத்தனை காரியத்துக்காக? 3 காரியங்களுக்காக ஒரு சீசன் ஏற்படுத்தப்படுகிறான். என்னென்ன காரியம்? ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மார்க் 3:15 சொல்லுது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். முதலாவது ஒரு சீசனுடைய அழைப்பு என்னன்னா, ஒரு ஏற்படுத்தப்பட்டது எதற்காகனா, நியமிக்கப்பட்டது எதற்காகனா, மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை வெளியே அனுப்பும்படி, பிசாசின் பிடியில் இருக்கிற அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி ஒரு சீசன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். ஆமென். நீங்களும் நானும் இன்னைக்கு சீசர்லாம் இருக்கிறோன்னா, நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டதனுடைய முதல் காரணம், ஏற்படுத்தப்பட்டதனுடைய முதல் காரணம் எதை துரத்தும்படி? பிசாசை துரத்தும்படி, இந்த பிசாசை இந்த உலகத்திலிருந்து அனுப்பும்படி, ஒரு குடும்பத்திலிருந்து வெளியேற்றும்படி, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசை துரத்தும்படி ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார் இல்லையா? தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்ன தெரியுமா? சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துறதுக்காக. எதை துரத்தணும்? பிசாசை துரத்தணும் இல்லை? தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை அதுதான். அரண்மனையில் அவன் செஞ்ச முதல் வேலை அதுதான். அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட போது அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்னன்னா, சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசை என்ன செய்யணும்? துரத்த வேண்டும். இன்னைக்கு தேவனால ஏற்படுத்தப்படுகிற ஒவ்வொரு சீசனுக்குரிய முதல் நோக்கம், அவன் பிசாசுகளை துரத்த வேண்டும். ஆமென். அதோட போடப்பட்டிருக்கு, வியாதிகளை குணமாக்கி. பிசாசுகள் துரத்தப்பட்ட எது குணமாயிடும்? வியாதிகள் குணமாயிரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நம்ம ஏற்கனவே பலமுறை தியானிச்சிருக்கிறோம். ஸோ பிசாசுகளை துரத்துகிறதற்கு அவர் நமக்கு வல்லமையை, அதிகாரத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? நியமித்திருக்கிறார். பிசாசை துரத்துவதற்கு ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. ஆமென். சீசர்களாகிய நம்மிடத்தில் அது இருக்கிறது. அப்போ முதலாவது நோக்கம் என்ன? ஒரு சீசனுடைய நோக்கம் முதலாவது, அவன் ஏற்படுத்தப்பட்டது எதற்காக? பிசாசுகளை துரத்துவதற்காக. ரெண்டாவது, ஒரு சீசன் எதற்காக ஏற்படுத்தப்படுகிறான்? ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ரெண்டாவது, ஆண்டவர் சீசர்களை ஏற்படுத்தினதன் நோக்கம், ஒரு மனுஷனை ஏற்படுத்தினதன் நோக்கம் என்னன்னா, நியமித்ததன் நோக்கம் என்னன்னா, அவன் அவரை துதிக்க வேண்டும். இந்த துதியை அவன் சொல்லி வர வேண்டும். ஆமென். இந்த துதியை சொல்லி வர வேண்டும் என்பதற்கு ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று, இவன் துதிக்கணும். ரெண்டாவது, இவன் மூலமாய் அநேகர் கர்த்தரை துதிக்கணும். ஆமென். நான் சொல்றது விளங்குதா? ஒரு சீசனை கர்த்தர் ஏற்படுத்தினது, அவன் கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது, அவன் மூலமாய் ஜனங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவன் மூலமாய் ஜனங்கள் கர்த்தரை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவன் மூலமாய் கர்த்தர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் மூலமாய் கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்துக்காக தான் சீஷர்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆமென். இது ரெண்டாவது நோக்கம். நான் கர்த்தரை துதிக்கிறது மாத்திரம் கிடையாது, நானும் கர்த்தரை துதிக்கணும், அநேகரை கர்த்தரை துதிக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. இது சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிற ரெண்டாவது அப்பாயின்மெண்ட், ரெண்டாவது காரியம். மூணாவது ஒரு சீஷன் எதற்காக ஏற்படுத்தப்படுகிறான்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை,
நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். மூன்றாவது, ஒரு சீசன் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம், ஒரு சீசன் நியமிக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன்? பிசாசுகளை துரத்தணும். செகண்ட் ஒன், அவனும் துதிக்கணும், மற்றவர்களையும் துதிக்க வைக்கணும். மூணாவது, அவன் கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். சீசனை ஏற்படுத்தினது நோக்கம், சீசன் கனி கொடுக்கிற மரமா இருக்கணும், கனி கொடுக்கிற திராட்சை கொடியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கொடியா இருக்கணும்? கனி கொடுக்கிற திராட்சை கொடியாய் அவன் இருக்கணும். சீசர்களை ஏற்படுத்திய நோக்கம் அதுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு காட்டு ஒலிவ மரமா, காட்டு திராட்சை செடியா, காட்டு கொடியா கடந்தோம். நீங்களும் நானும் பிரயோஜனமற்ற கொடியா இருந்தோம். அவர் பிரயோஜனமற்ற கொடியை எடுத்து கொண்டு வந்து இயேசு என்கிற கொடியில நம்மளை இணைச்சிட்டு சொல்றாரு, நான் உன்னை சாதாரண கொடியா பார்க்கல, நான் உன்னை சீசனா பார்க்கிறேன். அப்ப உன்னை சீசனா நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். எதுக்குன்னா நீ கனி கொடுக்கும்படி. இன்னைக்கு நீங்களும் நானும் அவரோடு இணைக்கப்பட்டது எதற்காக? கனி கொடுப்பதற்காக. அல்லேலூயா. என்ன கனி கொடுக்கிறது? கனினா என்ன? ரெண்டு காரியத்தை அடையாளப்படுத்தும். ஒன்று, ஒரு கொடி திராட்சை செடியோடு இணைந்திருக்குன்னா அந்த கொடி என்ன கனியை கொடுக்குன்னா அந்த செடியினுடைய தன்மையை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். இந்த திராட்சை செடி இனிப்பா இருக்கு, இந்த திராட்சை செடி ரொம்ப டேஸ்டா இருக்கு, இந்த திராட்சை செடி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இது நிறைய சத்து இருக்கு, இது ரொம்ப தித்திப்பா இருக்கு அப்படிங்கிற அந்த காரியத்தை இந்த கொடி என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். எப்படி? அதனுடைய கனி மூலமாய். கனியை சாப்பிட்றவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த திராட்சை செடி எப்படிப்பட்ட செடி? ரொம்ப நல்ல செடியா, இந்த திராட்சை செடி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ கனி கொடுக்கிறது கொடி, ஆனா புகழப்படுகிறது என்னது? செடி. அப்போ ஒரு சீசனுடைய நோக்கம் என்னன்னா, நான் கனி கொடுக்க யார் மகிமைப்படுவா? பிதா மகிமைப்படுவார், இயேசு மகிமைப்படுவார். அப்போ ஒரு சீசனுடைய நோக்கம் என்னன்னா, அவன் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனியினால யாரு மகிமைப்படணும்? பிதா மகிமைப்படணும். அந்த இயேசு கிறிஸ்து என்கிற செடி மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுக்காகத்தான் ஆண்டவர் சீஷர்களை என்ன பண்றாரு? இப்ப என்னால இயேசு மகிமைப்படுறாரா இல்ல என்னால இயேசு தூஷிக்கப்படுறாரா? இந்த கொடியினால இயேசுவுக்கு என்ன பயன்? என்ன சீசனா ஏற்படுத்தினதுக்கு, என்ன சீசனா அழைச்சதுக்கு, என்ன சீசனா மாற்றினதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன பலன்? என் கனியினால இந்த செடி புகழப்படுதா இல்லை இந்த கனியினால செடி மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுதா? நீங்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நான் கனி கொடுக்கிறது எதற்காக? நான் இணைஞ்சிருக்கிற செடி எப்படிப்பட்டது என்பதை காமிப்பதற்காக இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, அந்த கனி நிலைச்சிருக்கணும். நீ பொறுமைங்கிற கனியை கொடுத்தீன்னா அந்த பொறுமையில் என்ன பண்ணு? நிலைத்திரு. அன்புங்கிற கனியை கொடுக்கிற கொடியா இருக்கிறீன்னா உன் அன்புல நிலைத்திரு. எக்காரணத்தை கொண்டு உன் கனியினுடைய டேஸ்ட் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இன்னைக்கு டேஸ்டா இருக்கும், நாளைக்கு புளிப்பா இருக்கும், அடுத்த நாள் கசப்பா இருக்கும். அப்படி மாறக்கூடாது. என் வாழ்க்கையில என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் என் கனி எப்படிதான் இருக்கும்? டேஸ்டா தான் இருக்கும். ஏன்னா நான் யாரோட இணைஞ்சிருக்கிறேன்? இயேசுவோடு கூட. அந்த டேஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. உங்களுடைய குணங்கள் ஒரு நாளும் மாறக்கூடாது, உங்க ஆவியின் கனிகள் ஒரு நாளும் மாறக்கூடாது, உங்க அன்பு மாறக்கூடாது, பொறுமை மாறக்கூடாது. அப்படி மாறக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சீசன் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன? உன் கனி என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அது என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு சீசன் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன? அவன் கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். இதற்காகத்தான் சீசன் என்ன செய்யறான்?
ஏற்படுத்தப்படுகிறான். ஆமென். கடைசியா இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். நாலாவதா ஒரு சீசன் எதற்காக ஏற்படுத்தப்படுகிறான்? 1 தீமோத்தேயு 1:12. 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால். எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறாரா? ஊழியம் செய்ய. ஒரு சீசன் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான்? ஊழியம் செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். ஆமென். ஊழியம் என்பது என்ன? தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வது, இயேசுவினுடைய வல்லமையை சுமந்து செல்வது, இயேசுவினுடைய சாயலை சுமந்து செல்வது, இதுதான் ஊழியம். ஆமென். நம்மளால ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு நாம செய்கிற காரியம் தான் ஊழியம். அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்குமா இல்லையா? ஒரு சீசன் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான்? ஊழியம் செய்வதற்கு. அப்ப கட்டாயமா ஊழியம் செய்யணும். ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். அப்ப சீசன் எத்தனை காரியத்துக்கு ஏற்படுத்தப்படுகிறான்? 4 காரியத்துக்காக ஏற்படுத்தப்படும். ஒன்று என்னது? பிசாசை துரத்தும்படி. 2வது எதற்காக? அவனும் துதிக்கணும், மற்றவர்களையும் துதிக்க வைக்கணும். 3வது எதற்காக? கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைச்சிருக்கணும். அவன் கொடுக்கிற கனியினால அந்த செடிக்கு என்ன உண்டாகணும்? மகிமை உண்டாகணும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகணும். 3வது நோக்கம். 4வது நோக்கம் என்ன? ஊழியம் செய்வது நோக்கம். இதற்காகத்தான் ஒரு சீசன் ஏற்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா. சீஷர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க பேர் என்ன? சீசன். நாம விசுவாசிகள் அல்ல, நாம யாரு? சீஷர்கள். விசுவாசியா இருக்க ஒரு காலம் உண்டு. அந்த காலம் கொஞ்ச நாளே முடிஞ்சிடுச்சு. எப்போ ரட்சிக்கப்பட்டு ஒரு 2-3 வருஷம் ஆச்சுதோ அப்போவே என்ன காலம் முடிஞ்சிடுச்சு? விசுவாசியின் காலம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி மாறணும்? நம்ம சீஷர்களாய். இந்த நோக்கத்திற்காக அவர் சீஷர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த 4 காரியத்துக்காக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார்ல, இவன் பிசாசை துரத்துவான்னு ஏற்படுத்துறாரு. பிசாசை துரத்துற வல்லமையை கொடுக்குறாரு. 2வது துதிக்கிறதுக்காகவும் மற்றவர்களை துதிக்க வைக்கிறதுக்காகவும் என்ன பண்றாரு? அவனை ஏற்படுத்துறாரு. 3வது என்ன? கனி கொடுக்கிறதுக்காக ஏற்படுத்துறாரு. 4வது என்ன? ஊழியம் செய்வதற்காக ஏற்படுத்துறார். எதை நம்பி நம்மை இந்த 4 காரியத்துக்காக ஏற்படுத்துகிறார்? என்னத்தை நம்மிடத்தில் அவர் பார்க்கிறாரு? விசுவாசத்தை பார்க்கிறாரு. நிறைய காரியங்கள் சொல்லலாம் இல்லை, ஆனால் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். வசனத்தின்படி சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். எதை நம்பி நம்மை இந்த 4 காரியத்துக்காக ஏற்படுத்துகிறார்? எதற்காக என்னை துதிக்கிறவனாய் எப்படி என்னை ஏற்படுத்துகிறார்? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கும் பொழுது ஏன் என்னை இந்த சீசனாக ஏற்படுத்தணும்? ஏன் இந்த நோக்கத்துக்காக என்ன தெரிந்தெடுக்கணும்? ஏன் கனி கொடுக்கிறவனா என்ன தெரிந்தெடுக்கணும்? சில காரியங்களை சொல்றேன். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளினா? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. யாரை ஏற்படுத்தி? தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துகிறார்? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மை அவருடைய சீஷர்களாக ஏற்படுத்துகிறார். என்னத்தை பார்த்து ஏற்படுத்துகிறார்? எதன் அடிப்படையில் நம்மளை சீஷர்களா ஏற்படுத்த வேண்டும்? எதன் அடிப்படையில் அவரை துதிக்கிறவர்களா நம்மளை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அவர் நம்மகிட்ட என்ன பார்க்கிறார் தெரியுமா? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். நம்மை அவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்கிறார். இந்த உலகம் நம்மளை ஏற்றவனா பார்க்குதோ இல்லையோ, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை இருதயத்துக்கு ஏற்றவனா பார்க்குறாங்களோ இல்லையோ, எப்படா இவனை இருதயத்திலிருந்து தூக்கி போடலாம் தான் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளை இருதயத்துக்கு
ஏற்றவனாய் பார்த்தார். அல்லேலூயா. ஏன் நம்மளை இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்த்தார்? எதற்காக இருதயத்துக்கு ஏற்றவனை பார்த்தார்? இவன் எனக்கு சீசனாய் இருப்பான், இவன் என் துதியை சொல்லுவான், இவன் கனி கொடுப்பான், இவன் ஊழியம் பண்ணுவான், இவன் எனக்கு சீசனாய் இருப்பான்னு சொல்லி அவர் நம்மை இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்த்தார். நம்மெல்லாம் யாரு? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற சீஷர்கள். அப்போ இருதயத்துக்கு ஏற்றமில்லாத சீஷர்களும் இருக்கிறாங்க. அப்போனா இருதயத்தோட ஒட்ட மாட்டாங்க, இருதயத்தோட சேர மாட்டாங்க. அவங்க நினைச்சாலே இருதயம் பதற்றப்படும், அவங்கள நினைச்சாலே இருதயம் கலங்கும், அவங்கள நினைச்சாலே இருதயம் வேதனைப்படும், அவங்கள நினைச்சாலே இருதயம் ஒரு மாதிரி குழம்பும், கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் நம்மளை நினைச்சா ஆண்டுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா சந்தோஷமா. சவுல் இருக்கிறான், தாவீது இருக்கிறான். சவுலை நினைக்கும் போது ஆண்டவருக்கு கோபம் வருது, சவுலை நினைக்கும் போது ஆண்டவருக்கு வேதனை வருது, சவுலை நினைக்கும் பொழுது ஏண்டா இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு வருத்தப்படுறார். ஆனால் தாவீதை பார்க்கும் பொழுது அவர் இருதயம் சந்தோஷப்படுது. தாவீதை பார்க்கும் பொழுது அவர் இன்னும் இவனுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணுது. தாவீதை பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவு தவறு பண்ணாலும் அவனை தூக்கி விடணும்னு தோணுது. தாவீதை பார்க்கும் பொழுது அவன் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஆனால் சவுலை பார்க்கும் பொழுதோ எப்படா இவனை தள்ளி விடலான்னு தோணுது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? யாரா பார்க்கிறாரு? தாவீதா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய். அதனாலதான் வசனம் சொல்லுது, சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். இன்னைக்கு ஒன்று சொல்லவா, இன்னைக்கு அநேகர் சீஷர்களாக மாற வேண்டியவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் அவங்களோட பணம் இருக்கு, திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. சவுலுக்கு எல்லாமே இருந்துச்சு, வீரம் இருந்துச்சு, ஹைட் இருந்துச்சு, ராஜாவாகிற அந்த எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் அவனை புறக்கணித்தேன், நான் அவனை தள்ளினேன். அவனை தள்ளிட்டு யாரும் நேசிக்காத, யாரும் விரும்பாத, யாருக்கும் பிடிக்காத தாவீத, எல்லாரும் அசட்டை பண்ணுகிற தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் பார்த்தேன். அதனால அவனை ராஜாவா ஏற்படுத்தினேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்த்தபடினால நம்மை சீஷர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார், கனி கொடுக்கிறவர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார், அவரை துதிக்கிறவர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நம்மை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்கிறார். சொல்லுங்க, நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன நினைக்கும் போது அவருடைய இருதயம் பூரிப்படையும். ஆமென். பூரிப்படைதா இல்லை வேற எதுவும் ஆகுதா? ஏண்டா இவனை நினச்சோன்னு ஆண்டவர் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ முதலாவது ஏன் நமக்கு இந்த 4 நோக்கத்தை அழைச்சார்னா நம்மளை இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்த்தார். ரெண்டாவது அதே வசனத்தில் அடுத்த வார்த்தை சொல்லுது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான், நான் விரும்புகிறதை எல்லாம் அவன் செய்வான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சீஷர்களாய் தெரிந்தெடுத்து இந்த 4 காரியத்துக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்ல. எதுக்குன்னா இவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான். இவனை நான் என்னை துதிக்கிறதுக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்ல. துதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், துதியை நான் விரும்புகிறேன். இந்த துதியை இவன் உண்மையா செய்வான். இவன் என்னை துதிப்பான். அவன் மட்டும் துதிக்க மாட்டான், மற்றவர்களையும் துதிக்க வைப்பான். நான் விரும்புகிற துதியை இவன் செலுத்துவான், நான் விரும்புகிற வாழ்க்கையை இவன் வாழ்வான், மற்றவர்களையும் வாழ வைப்பான் சொல்லி கர்த்தர் நம்மை நம்பினார். ஆமென். இவன் கனி கொடுப்பான், நான் விரும்புகிற கனியை இவன் கொடுப்பான். நான் என்ன கனி எதிர்பார்க்கிறேனோ, என்ன கனியை நான் விரும்புகிறேனோ அந்த கனியை இவன் கொடுப்பான்னு சொல்லி எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான். ஆமென்.
பிசாசுகளை துரத்துவான், வியாதிகளை குணமாக்குவான். இவன் போய் ஜனங்களை விடுவிக்கிற மனுஷனா இருப்பான், ஜனங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவை துரத்துகிற மனுஷனா இருப்பான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஆமாவா இல்லையா? இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவர் என்ன பண்ணாராம்? பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி இருந்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்னன்னா பிசாசை துரத்துவது. இப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை சீசர் கையில கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, இவன் நான் விரும்புகிறத செய்வான். ஆமென். அடுத்தது என்ன? ஊழியம் செய்வான். ஆண்டவர் எதுக்காக வந்தாராம்? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அவருக்கு ஊழியம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்றாரு, ஊழியம் செய்வதுதான் என் போஜனம், பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என் போஜனன்றார். என் சாப்பாடு அதுதான். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? நான் எதை சித்தம் நினைக்கிறேனோ அதை என் புள்ள செய்வான், அந்த ஊழியத்தை அவன் செய்வான், அதனால என் சித்தமானதையெல்லாம் செய்வான்னு சொல்லி அவர் நம்மை அவருடைய ஊழியத்துக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க. நம்ம சீசனாய் நம்ம அழைக்கப்பட்டதற்கு, தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு பெரிய ரீசன், அவர் நம்ம இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் அவருடைய சித்தத்தை செய்கிறவனாகவும் நம்மை பார்த்தார். நம்ம ஆண்டு கேட்பல, ஆண்டவரே எதை நம்பி என்ற ஊழியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, எதை நம்பி என்ன தெரிந்தெடுத்தீங்க ஆண்டவரே, என்கிட்ட என்ன கண்டீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்போ அதுக்கு ஆண்டு கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன், நீ எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வ. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் எனக்கு சித்தமானவங்க செய்வங்க வேற யாரும் எனக்கு கிடைக்கலடா, வேற யாரும் எனக்கு தெரியல. நான் எனக்கு சித்தமானதை செய்வங்களை தேடி பார்க்கும்போது யார் தான் என் கண்ணில் கிடைச்சது? நீ தான் கிடைச்ச. இந்த வம்சத்தில், இந்த சந்ததியில் நீ தான் என் சித்தத்தை செய்கிறவன், நீ தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதனால தான் நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆமென். ஏன் என்னை ஆண்டவர் அழைச்சாரு? ஏன் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு? ஏன் எனக்கு இந்த தாளந்தை கொடுக்குறாரு? ஏன் என்னை அபிஷேகம் பண்ணாரு? ஏன் என்னை பரிசுத்தாவி கொடுத்தாரு? ஏன் என்னை இந்த ஊழியங்கள்லாம் கலந்துக்க வைக்கிறாரு? ஏன் என்னை இந்த பிரேயரெல்லாம் கலந்து வைக்கிறாரு? ஆண்டவர் உங்களை அவருடைய சித்தமானவராய் பார்க்கிறபடினால. அதை உணர்ந்து கொள்வோம். இது ரெண்டாவது. மூணாவது ஆண்டவர் எதற்காக, ஏன் நம்மளை எப்படி ஏற்படுத்தினார்? அப்போஸ்தலர், அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை, அதாவது இங்கே மோசேயை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று வசனம் சொல்லுது. யார் ஏற்படுத்தினாராம்? மோசேயை. சாமுவேல் சொல்லுவார், மோசேயையும் ஆரோனையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினார்? கர்த்தர் ஏற்படுத்தினார். மோசேயை ஏற்படுத்தும் போது மோசேயை எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, உன்னை அதிகாரியாக வச்சது யாரு, உன்னை தலைவனாக வச்சது யாருன்னு சொல்லி யாருமே அவனை அதிகாரியா தலைவனை என்ன பண்ணலை, நியாயாதிபதியா அவனை அங்கீகரிக்கல. எல்லாரும் மறுதளிச்சாங்க. ஒருத்தனும் அவனை நியாயாதிபதியா அங்கீகரிக்கல, நியாயம் செய்கிறவனா அங்கீகரிக்கல, தங்களை விசாரிக்கிறவனா அங்கீகரிக்கல. ஆனா கர்த்தர் மோசேயை ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தது என்னத்தை பார்த்தார் தெரியுமா? மனுஷன் எதை பார்க்கலையோ அதை கர்த்தர் பார்த்தார். அந்த வசனம் பாருங்க. மோசேயை தானே, அதாவது அவர்கள் மறுதலித்திருந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஜனங்களை எப்படி பார்க்கல? அதிகாரியா நியாயாதிபதியா பார்க்கல. ஆனா கர்த்தர் எப்படி பார்த்தாரு? தலைவனா மீட்பனா பார்த்தார். நான் சொல்றேன், மனுஷன் பார்க்கறது மாதிரி கர்த்தர் நம்மளை பார்க்கறது இல்லை. மனுஷன் சாதாரண அதிகாரியா கூட பார்க்கல. ஆனா கர்த்தர் எப்படி பார்த்தாருன்னா, மோசே நீ அதிகாரியும் கிடையாது, நியாயாதிபதியும் கிடையாது, நீ யாரு தெரியுமா? தலைவனும் மீட்பனும். ஏன் நம்மளை சீசர்களாய் தெரிந்தெடுத்தார்? ஏன் நம்மளை சீசர்களாய் அழைத்திருக்கிறார்? ஏன் நம்மளை அவரை கனி கொடுக்கிறவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, நம்மளை எப்படி பார்க்கிறாரு? தலைவனாகவும் மீட்பனாகவும் பார்க்கிறார். உலகம் நம்மளை எப்படி பார்க்கலையோ அதை விட மேன்மையா கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். உலகம் நம்மளை எப்படி மறுதளிக்கிறதோ அதை விட அதிகமாக நம்மளை பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுதளிக்கலாம், உங்கள் ஜெபத்தை மறுதளிக்கலாம், உங்கள் ஊழியத்தை மறுதளிக்கலாம்,
உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்கள் மறுதளிக்கலாம். இல்லை, நீங்கள் நல்ல பாட்டு பாட திறமை இருக்கலாம், அதை மறுதளிக்கலாம். நல்ல வேதத்தை தியானிக்கிற பகுத்து போதிக்கிற அந்த வரம் இருக்கலாம், அதை உலகம் மறுதளிக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணாமல் போகலாம், அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். நல்ல ஊழியம் அணிவிங்க, நல்ல ஆத்துமாதையும் செய்வீங்க, உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். நல்ல ஹோம்செல் நடத்துவீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். கர்த்தருக்காக நீங்கள் நிறைய பண்ணுவீங்க, அதை இந்த உலகம் அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் உலகம் அங்கீகரிக்காமல் எதெல்லாம் இருக்குதோ அதை விட அதிகமாய் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். அதனால தான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், அதனால தான் இந்த கிருபைகளை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ மோசேயே கர்த்தர் பார்த்தது எப்படி பார்த்தாரு? தலைவனாகவும் மீட்பனாகவும். இல்லை, அப்போ உங்களை இன்னைக்கு எப்படி பார்க்குறாரு? ஒரு தலைவனா, ஒரு மீட்பனாய் பார்க்குறார். எந்த இடத்துல மறுதளிப்பு நடந்துச்சோ அதே இடத்துல அங்கீகாரமும் உண்டானது. அதே ஜனங்களை வழி நடத்துகிறவனாய் மோசே மாறினான். இன்னைக்கு இப்படி தாங்க உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது உங்களை ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன? 1 தீமோத்தேயு 1:12 நம்ம வாசிச்ச அதே வசனத்தை மறுபடி வாசம்னா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். என்னை எப்படி பார்த்தார் பிரதர்? என்னை ஏன் ஏற்படுத்தினார் அப்படின்னு கேட்டா, என்னை எப்படி பார்த்தாரா? உண்மை உள்ளவன். அவர் நம்மை உண்மை உள்ளவர்களாய் பார்க்கிறார். பிசாசை துரத்துகிற அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார்ல. ஏன்? இவன் பிசாசை ஒழுங்க வரட்டுவான், இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துவான், அதில் இவன் உண்மையாக இருப்பான். கர்த்தரதை பார்த்தார். ரெண்டாவது என்ன? தேவனுக்கு துதிக்கிற துதி, இவன் என்னை உண்மையாக துதிப்பான். எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை துதிப்பான், எக்காலத்திலும் துதிப்பான், எந்த நேரத்திலும் துதிப்பான். இல்லை, அவன் ராஜாவுக்கு முன்னாடி பைத்தியமாக நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் துதிப்பான். கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னாலும் துதிப்பான். அவனை சகோதரர்கள் வெறுத்தாலும் துதிப்பான். அவன் சுற்றி பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அவன் என்ன துதிப்பான்னு சொல்லி அவர் நம்மளை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, அவன் மட்டும் துதிக்க மாட்டான், மற்றவங்களை என்ன செய்வான்? துதிக்க வைப்பான். அதில் என் புள்ள உண்மையா இருப்பான், இந்த சீசன் உண்மையா இருப்பான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் என்ன துதிக்கிறவனா ஏற்படுத்தணும்? நீ இதில் உண்மையா இருப்பேன்னு நம்புறாரு. ஆமென். அடுத்தது என்ன? கனி கொடுக்கறதுல. கனி கொடுக்கறதுல எப்படி இருப்பான்னு நினைக்கிறார் அவரு? உண்மை உள்ளவனா இருப்பான்னு நினைக்கிறார். நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்ததுனால அழைக்கல, என்கிட்ட உண்மை இருக்குன்னு அந்த உண்மையை பார்த்து என்ன தெரிந்தெடுக்கல. நான் உண்மையா இருப்பேன். எப்படி? உண்மையா இருப்பேன்னு எண்ணி. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. ஒருவேளை உண்மை இல்லாமல் போனா என்ன பண்ணுறது? இப்போ ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷனில் உண்மை உள்ளவன், அதனால் இந்த வேலை என்ன செய்யலாம், வைக்கலான்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னா, நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணி. உன்ட்ட உண்மை இருக்கோ இல்லையோ அவருக்கு நம்ம நல்லாவே தெரியும், இந்த பயல்கிட்ட என்ன கிடையாது, உண்மை கிடையாதுன்னு தெரியும். ஆனாலும் நம்ம உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் நம்மளை ஏற்படுத்தினார். அவங்களை எப்படி பார்க்குறாரு? உண்மை உள்ளவனா பார்க்குறாரு. ஆமென். அப்போ பாருங்க, 4 காரியத்தின்படி உங்களை பார்க்குறாரு. என்ன சொன்னேன்? உங்களை இருதயத்துக்கு ஏற்றவனா பார்த்தார். அதனால தான் இந்த 4 காரியத்துக்கு உங்களை நியமித்தார். ரெண்டாவது உங்களை எப்படி பார்த்தாரு? அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான்னு பார்த்தார். அதனால தான் இந்த 4 காரியங்களுக்கு உங்களை ஏற்படுத்தினார். அடுத்தது உங்களை எப்படி பார்த்தாரு? தலைவனாகவும் மீட்பனாகவும் உங்களை பார்த்தார். அதனால தான் இந்த 4 காரியத்துக்கும் ஏற்படுத்தினார். கடைசி அவங்களை எப்படி பார்த்துருக்கிறாரு? உண்மை உள்ளவனாய் பார்த்தார். அதனால தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த 4 காரியத்தையும் நம்ம எப்படி செய்யணும்? பிசாசை துரத்துகிறதுல நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறணுமா வேணாமா? பிசாசை துரத்தணுமா வேணாமா? ரெண்டாவது என்ன? துதிக்கிறதுல உண்மை உள்ளவனாக இருங்க. ஆமென். ஸோ அதுக்கடுத்து கனி கொடுக்கறதுல உண்மை உள்ளவங்களாக இருங்க. கடைசியாக ஊழியம் செய்கிறதுல உண்மை உள்ளவர்களாக இருங்க. அல்லேலூயா.
அப்போ சீஷர்கள் எதற்காக ஏற்படுத்தினார்கள், ஏன் ஏற்படுத்தப்பட்டார்கள்? எத்தனை பேருக்கு விளங்கிச்சு இல்லை? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பைபிளில் இப்போ இங்கே பார்க்குறோம், சீஷர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார் இல்லை? பைபிளில் முதல் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா எது அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11லிருந்து 17 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்கு. இங்கே தான் முதல் காரியம் ஏற்படுத்தப்பட்டது. மனிதர்களை கர்த்தர் ஜலப்பிரளயத்தில் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சிட்டு நோவாவை பேழையில் காப்பாற்றிட்டு இப்போ நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுறாருன்னா, இனி ஜலத்தினால ஒரு பிரளயம் என்ன செய்யாது, வராது. நான் இனி இந்த பூமியை என்ன பண்ண மாட்டேன், ஜலத்தினால சங்கரிக்க மாட்டேன், இல்லை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வாக்கு தத்தத்தை, இந்த நான் சொல்கிறேன்ல, இந்த உடன்படிக்கை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, இதை நிறைவேற்றுறதுக்கு அடையாளமாக நான் மேகத்தின்ல எனது வில்லை நான் என்ன செய்கிறேன், வைக்கிறேன். இது அந்த வில்லை நான் ஏற்படுத்துகிறேன். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆமென். அடையாளமாய் இருக்கும். 11ஆம் வசனத்தை பாருங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இங்க ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் இல்லை? அந்த உடன்படிக்கையின் அடையாளமா எதை வைக்கிறார் அப்படின்னா, நான் என் வில்லை வைக்கிறேன். எதை வைக்கிறேன்? வில்லை வைக்கிறேன். 17ஆம் வசனத்துக்கு பாருங்க. இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? வானவில். வானவில், வில் இல்லை, மழை பெய்யும் போது மேகத்தில் தோன்றுகிற அந்த வில். ஆண்டவர் முதலாய் ஏற்படுத்தினது எது அப்படின்னா வானவில்லை. ஒரு காரியத்துக்காக நியமிக்கப்பட்டது எது அப்படின்னா இந்த வானவில். ஆமென். இந்த வானவில் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? சில காரியங்களை சொல்றேன், இந்த வசனத்தின்படி சில விஷயங்களை சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு இந்த வில் யாருன்னா நீங்களும் நானும் தான் அந்த வானவில். ஆண்டவர் சொல்றாரு, என் வில்லை மேகத்தின் மேல் வைத்தேன். என்ன வில்லு? என் வில். நான் என் வில்லை 13ஆம் வசனத்துல சொல்றார், நான் என் வில்லை மேகத்தின் மீது வைத்தேன். அந்த வில்லை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒன்று தோணும். என்ன தோணும்னா, நான் இனி பூமியை ஜலப்பிரளயத்தில் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு தோணும். இந்த உடன்படிக்கையை என் வில்லு எனக்கு என்ன பண்ணிட்டே இருக்கும், சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த வில் ரெண்டு காரியத்தை அடையாளப்படுத்தும். ஒன்று இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்தும், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அடையாளப்படுத்தும். இப்ப நாம ஒரு வில்லாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்? வில். சொல்லுங்க, நான் ஒரு வில், மேகத்தில் வைக்கப்பட்ட வில். அல்லேலூயா. மேகம் என்பது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும். மேகஸ்தம்பம் இருக்குல்ல, பகலிலே மேகஸ்தம்பமாய், அது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இப்போ மேகம் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும். இப்போ ஆண்டவர் வில்லாகிய நம்மை பரிசுத்த ஆவியானவருக்குள் வைத்து நம்மை அவருடைய உடன்படிக்கையின் அடையாளமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். இப்போ சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். எதற்காக இந்த வில் ஏற்படுத்தப்பட்டது, எதற்காக இந்த சீஷர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள்? முதலாவது, உடன்படிக்கையை நினைவு கூறும்படி. சொல்லுங்க, எதை நினைவு கூறும்படி? நம்மளை பார்க்கும் போதெல்லாம்
நம்மளை உடன்படிக்கை இந்த ஏற்படுத்தின வில்ல பார்க்கும் போதெல்லாம் ஆண்டருக்கு என்ன தோணும்னா, நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் இந்த உலகத்தை அழிப்பதில்லைன்னு வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த வில்லு வரும்போதெல்லாம் இந்த வில்லு சொல்லும், இங்க பாருங்க, நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க, இந்த ஜனத்தை என்ன பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை இந்த வில் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சீசன் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுக்கு அவருடைய வார்த்தையை நினைவு கூறுகிற உடன்படிக்கையின் அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சீசர்களை ஏற்படுத்தினது எதற்காக? சீசர்களை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டுக்கு தோணணும், என்ன தோணும், நான் இந்த ஜனத்துக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், வாக்கு பண்ணியிருக்கிறேன், இந்த ஜனத்துக்கு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் அதை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதற்கு உங்களை உண்மை உள்ளவனா பார்க்கிறாரு. ஆமென். ரெண்டாவது, இந்த வில் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா, வானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம். தேவனுக்கும் எதுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற அந்த உடன்படிக்கையின் அடையாளம் எதுனா வில். ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமியையும் தேவனையும் இணைக்கிற, இல்லைன்னா அந்த உறவுக்குள்ள வைத்து கொள்ளுகிற, தேவனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுகிற ஒரு பாலம் தான் என்னது, வில். உங்களை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களையும் தேவனையும் இணைக்கிற பாலமாய் கர்த்தர் சீஷர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பூமியையும் தேவனையும் இணைக்கிற பாலம் வில். அந்த வில் வேற யாரில்லை, இன்னைக்கு நீங்கள் நானும் தான். நம்மளை எப்படி இன்னைக்கு வில்லை ஏற்படுத்தினாரோ, இன்னைக்கு சீஷர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில நிற்கிறவர்கள், இடையில நிற்கிற வானவில். ஜனங்களுடைய பாவத்தினால ஜனங்கள் அழிந்து விடாதபடிக்கு நீங்களும் நானும் தேவனுக்கும் பூமிக்கும் இடையில என்ன செய்றோம், நிற்கிறோம். நம்ம ஒரு காரியம் படிப்போம்ல, நமக்கும் தேவனுக்கு இடையில மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனா இன்னைக்கு உங்களை சீசரா ஏற்படுத்திருக்கிறார்ல, எதுக்குன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு மத்தியஸ்தரா கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஆமென். நம்மளை பார்க்கும்போது அந்த ஜனத்தை கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது, ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வில்லாய் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் என்னத்தை பார்த்தார் பிரதர்? நம்ம அவரை இருதயத்துக்கு ஏற்றவனாய். அடுத்தது மூணாவது, பாதுகாப்பின் அடையாளம் வில். அது எப்படி ஏற்படுத்தப்பட்டது? பாதுகாப்பின் அடையாளமாய் ஏற்படுத்தப்பட்டது. அது இருந்துச்சுன்னா ஜனங்களுக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு, அழிவு இல்லை. என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. அப்போ ஒவ்வொரு சீசனும் எதற்கு அடையாளம்? பாதுகாப்பின் அடையாளம். அவன் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான்? பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். மறந்துடக்கூடாது. அடுத்தது, இது அவனை சொல்லும்போது சொல்லுவார், இது தலைமுறைகளுக்கென்று நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எது வரைக்கும்? தலைமுறைகளுக்கென்று. அப்போ இந்த வில்லானது எது வரைக்கும் அடையாளம்? ஒரு மனுஷனோட முடிய போறதில்லை. நம்மளை சீசனாக ஏற்படுத்தினது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தலைமுறைகளுக்கு கர்த்தர் சீஷர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். நீங்கள் நானும் தேவனுடைய வில்லா இருக்கிறோம். யாருக்குன்னா தலைமுறைகளுக்கு, பல சந்ததிகளுக்கு, பல ஜாதிகளுக்கு, பல தேசங்களுக்கு கர்த்தர் நம்மை அடையாளமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அடுத்தது, இந்த வில் எதற்கு அடையாளம் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். மிருக ஜீவன்களுக்கு கூட இந்த வில் என்ன தெரியுமா? பாதுகாப்பின் அடையாளமா சொல்றாரு. நான் சகலவித மிருக ஜீவன்களை இனி ஜலப்பிள்ளத்தை என்ன பண்ண மாட்டேன், அழைக்க மாட்டேன். மிருக ஜீவன்களுக்கு கூட இந்த வில் அடையாளங்க. ஆமென். நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள் இல்லை மிருக ஜீவன்களை போல இருக்கலாம்.
இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றுக்கும் சகல மனிதர்களுக்கும் அடையாளம் நீங்களும் நானும் தான். கர்த்தர் எல்லாருடைய பாதுகாப்பின் அடையாளமாய் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். இருதயத்துக்கு ஏற்றவனாய். இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏனோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு ரட்சிக்கப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு ஓடிடக்கூடாது. இதை நம்ம ஏற்படுத்துகிற நோக்கம் இதுக்காக தான். ஆமேன். இதே பகுதியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆண்டவர் சொல்லுவார். எங்கே சொல்லுவார் தெரியுமா? ஏசாயா புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 7 to 10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வில் அங்கே வச்சார்ல ஆதியாமத்தில், அந்த வில்லினுடைய அடையாளம் ஆவிக்குரிய ரகசியத்தை ஏசாயாவில் கொண்டு வருவார் பாருங்க. இங்கே வரும்போது இந்த 7 to 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களை சொல்கிறேன். இந்த வில்லுக்கு எதுக்கு அடையாளம் அங்கே இருக்குன்னா, அவர் சொல்லுவார் நோவா 9ஆம் வசனத்தில், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்துள்ள வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. எங்க ஆணையிட்டாரு? அந்த வானவில்ல வச்சு ஆணையிட்டார்ல, ஆணையிட்டது போல நான் இப்பவும் ஆணையிடுறேன்றார். ஏசாயாவை கொண்டு அந்த வானவில்லினுடைய அந்த அடையாளத்தை மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார் தெரியுமா? இங்க பாரு, வில்லு ஒன்று வச்சிருக்கேன். அந்த வில்லு வச்சிருக்கிறதுனால, அந்த வில்லை ஏற்படுத்தி இருக்கிறதுனால நான் உருக்கமான இரக்கத்தை உன் மேல வச்சிருக்கிறேன். அப்ப இந்த வில்லு எதற்கு அடையாளம்னா, எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா, கர்த்தர் ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற உருக்கமான இரக்கத்தினுடைய அடையாளத்திற்காய் வில் ஏற்படுத்தப்பட்டது. வில்ல பார்க்கும்போது என்ன தோணும்னா, அவருடைய இரக்கம். அப்ப சீஷர்களை ஏற்படுத்தினது எதற்காக? என்னை ஏற்படுத்தினது எதற்காகனா, என்னை பார்க்கும்போது அவருடைய இரக்கம் வெளிப்படும். அது உருக்கமான இரக்கம் வெளிப்படுவதற்காக கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது, இந்த பகுதியில் இருக்கிற சில காரியத்தை சொல்றேன். நித்திய கிருபையின் அடையாளமாய் ஏற்படுத்தப்பட்டது. வில்ல பார்க்கும்போது என்ன தோணுமா? நித்திய கிருபை. நித்திய கிருபை. சீஷர்களை பார்க்கும் பொழுதும் என்ன தோணும்? நித்திய கிருபை. நான் நித்திய கிருபையின் அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கேன். என்னை பார்க்கும்போது எது தெரியும்? அவருடைய கிருபை. கிருபை தெரியுதா? கோபம் தெரியுதா? நிறைய சீஷர்கள் ஆண்டுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரை பார்த்தா ஆண்டவர் கோபப்படுவார் போல, ஆண்டவர் அடிப்பார் போலன்னு பார்க்குறாங்க. இல்லை, இந்த சீசனை பார்க்கும்போது அவருடைய கிருபை வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அடுத்தது தேவனுடைய கோபத்தை ஆற்றுவதற்கு அடையாளம். இந்த பகுதியிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வாசித்து பாருங்க. தேவனுடைய கோபத்தை ஆற்றுவதற்கு அடையாளமாக ஏற்படுத்தப்பட்டது வில். ஒரு சீசனும் அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். அடுத்தது தேவனுடைய கடிந்து கொள்ளுதல். ஆமென். அந்த வில்ல பார்க்கும் போதெல்லாம் ஆண்டருக்கு என்ன தெரியுமா? இவங்களை கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு தோணுமா? வில்ல பார்க்கும்போது ஆண்டருக்கு என்ன தோணுமா? கடிந்து கொள்ள கூடாது, இவங்களை நியாயம் தீர்க்க கூடாதுன்னு தோணுமா? அதே மாதிரி தான் சீஷர்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கு இந்த மனிதர்கள் மேலே இறக்க வரணுமே தவிர நியாய தீர்ப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. ஸோ நீங்களும் நானும் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு விலக்குகிற வில்லாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென். அடுத்தது கடைசியா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் எது விலகாது? என் கிருபை. இதற்கு அடையாளம் அந்த வில்லு. ஆமென். அவர் சொல்றார் அந்த உடன்படிக்கை இன்னும் மாறாதுன்றார். அதை சொல்றதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ வில்ல பார்க்கும்போது தேவனுடைய கிருபை, சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாதுங்கிறது தெரிய வரும். இதுதான் சீஷர்கள் ஏற்படுத்தப்பட்டது நோக்கம். வானவில் ஏற்படுத்தப்பட்டது நோக்கம் ஒரு பக்கம் என்னது? இது எல்லாமே யாரை அடையாளப்படுத்துது? சீஷர்களை அடையாளப்படுத்துது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வில்லாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன தகுதி? நம்மளை அவர் எப்படி பார்க்கிறாரு? இருதயத்துக்கு ஏற்றவனாய். நீங்க ஒவ்வொருத்தரும் வில்லு. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீங்க தேவனுடைய வில். உங்களை நம்பி ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை நம்பி உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் ஜனங்களுக்காக. எதுக்கு தெரியுமா?
அவர் ஜனங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல யாரை பார்ப்பார் தெரியுமா? உங்களை தான் பார்ப்பார், உங்கள் முகத்தை பார்ப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்கணும்னா கர்த்தர் யாரை தாண்டி போகணும் தெரியுமா? வனாந்தரத்தில் மோசையை தாண்டி போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அடிக்க நினைப்பாங்க. அவங்கள அடிக்கலான்னு போகும்போது மோசை ஒருத்தன் வந்து நிற்பான். ஒழுங்கா யாரை பாருங்க, முதல்ல என்ன பாருங்க. மோசை இடையில நிற்பான். மோசையை பார்த்த உடனே ஆண்டு அந்த அவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்ட உடனே ஆண்டு கோபம் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது? தனிது. சர்ரா ஒன்றும் பண்ண மாட்டேன்டா போடா அப்படின்னு நினச்சிடுவார். அதுதான் வில். நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க மேலே கோபம் வரக்கூடாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, நம்ம பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவோன்னா ஆஃபீஸில் உள்ள கோவத்தை, இந்த ஜென்ஸ் எல்லாம் வெளியே உள்ள கோவத்தை எங்கே வந்து காட்டுவாங்க? அந்த வெளியே உள்ள கோபம் அவங்க மேனேஜராக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸாக நாம் இருந்துடக்கூடாது. நம்ம மேலே உள்ள கோபத்தை ஆண்டு என்ன பண்ணப்படாது? ஜனங்கள் மேலே காட்டுற மாதிரி வந்துடப்படாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். நம்மளை பார்க்கும்போது ஜனங்கள் மேலே இரக்கம் வரணும். அப்படிப்பட்ட அடையாளமாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு நம்பி, இவன் உண்மை உள்ளவன்னு நம்பி, இருதயத்துக்கு ஏற்றவன்னு நம்பி உங்களை வில்லா தூக்கி வச்சிருக்கிறார். நீங்கள் வில் மேகத்தில் தோன்றுகிற வானவில்லை போல தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நிற்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஒரு சீசனை ஏற்படுத்தினதனுடைய நோக்கம். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? ஆண்டர்களை ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் எளிமை நிற்போம். எளிமை நின்று இந்த காலை வேளையில், இந்த மாலை வேளையில் ஆண்டரமோடு கூட பேசியிருக்கிறார். நீ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சீசன், நீ தேவனால் நியமிக்கப்பட்ட சீசன். உன்னை 4 காரியங்களுக்காக முதல்ல சொன்னேன். பிசாசை துரத்தும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை துதிக்கிறவும் மற்றவங்களை துதிக்க வைக்கிறதுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஊழியம் செய்யும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வானவில்லை போல ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். பூமிக்கும் தேவனுக்கும் நடுவே நிற்கிற வில்லாய், தலைமுறைகளுக்கு வில்லாய், அழிவிலிருந்து பாதுகாக்கிற வில்லாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எதை நம்பி தெரியுமா? அது தகுதி என்ன தெரியுமா? ஏன் நம்மளை தெரிந்தெடுத்தார் தெரியுமா? அவர் நம்மை இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்கிறார். அவர் நம்மை உண்மை உள்ளவனாய் பார்த்தபடினால, ஆண்டவர் எதை நம்பி என்னை ஏற்படுத்துறீங்க, எதை நம்பி எனக்கு இந்த கிருபைகளை கொடுக்குறீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். நீ அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், நீ அவருக்கு சித்தமானதையெல்லாம் செய்பவன் சொல்லி, நீ அதில் உண்மை உள்ளவனாய் இருப்பேன்னு சொல்லி உன்னை தலைவனாகவும் மீட்பனாகவும் அவர் உன்னை பார்க்கிறார். மனுஷன் உன்னை அங்கீகரிக்காட்டாலும், மனுஷன் உன்னை ஏற்றுக்கொள்ளாட்டாலும், அவர் உன்னை அங்கீகரிக்கிற நோக்கம் என்னன்னா, நீ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிற. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் கையில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு உண்மையுள்ள சீசனாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள மனிதனாய் நீங்க என்னை எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்துகிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு சீசனாய் ஆண்டவரே வாழும்படி என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வாழும்படி என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ விரும்புகிறேன். உமக்கு சித்தமானபடியெல்லாம் செய்கிற மனுஷனாய் வாழ விரும்புகிறேன்ப்பா. ஒரு வானவில்லானாய் இருக்க விரும்புகிற ஆண்டவரே, என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. இந்த மாலை வேளைங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.